இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. ஓசன்னா கீதம் பாடுவோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். வெற்றி ஜெயம் கீதம் பாடுவோம். அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை தோழமையே, அன்பு உறவுகளே, இன்று சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தவக்காலத்தின் 40வது நாளை தொட்டுவிட்டோம். இன்று தவக்காலத்தின் 40ஆம் நாள். அப்பா, 40 நாள் முடிந்து விட்டதே என்று பெருமூச்சு விடுகிறீர்களா? இல்லைங்க, இன்னும் முடியல. இது நம்முடைய நாட்கள் எண்ணிக்கையில இன்று 40வது நாள். குறிப்பா திரு அவை ஒழுங்கின்படி 40 நாட்களிலே சிறப்பாக இந்த தவ காலத்தில் 46 நாட்கள் வரும். அந்த 6 நாட்கள் எதை குறிக்கிறது என்றால் 6 ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்து மற்ற 40 நாட்களை நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா என்று உயிர்ப்பின் ஞாயிறாக நாம் நினைத்து கொண்டாடுகிறோம். அந்த நாளிலே நாம் கடைபிடிப்பது கிடையாது, அதை கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது. எனவே மற்ற 40 நாட்களைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டுமாக இன்றிலிருந்து சிறப்பாக திங்கட்கிழமையிலிருந்து புனித வாரம் என்று சொல்லுகிறோம். புனித வாரம் 6 நாட்கள் நம்ம இயேசுவினுடைய பாடுகளை, துன்பங்களை எல்லாம் அதிகமாக தியானிக்க இருக்கிறோம், புனிதர்களாக மாற இருக்கிறோம். அந்த புனித வாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 40 நாட்கள் கடுமையாக தபம், ஒருத்தல், பிற சேவைகள் எல்லாம் நாம் செய்து நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். உங்கள் அனைவருமே பாராட்டுகிறேன். கடுமையாகவே தபம், ஒருத்தல், ஜபத்தின் மூலமாக இந்த நாட்களை நீங்கள் அனுசரித்து வந்திருக்கிறீர்கள். அதற்கான பலனை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். ஏனென்றால் இது உங்களுடைய வேண்டுதல். நீங்கள் உரிமையோடு உங்கள் தந்தையிடத்திலே, உங்களுடைய தாயின் இடத்திலே உரிமையோடு கேட்டு இருக்கிறீர்கள். நான் இதையெல்லாம் இழந்து நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் இயேசுவே, எனக்கு கொடும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உரிமையான நமது தந்தை உரிமையோடு பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து வளர்த்து கொள்ளுவோம். பிரியமானவர்களை, இன்று தவக்காலம் முடிகிறது, புனித வாரமானது தொடங்குகிறது. சிறப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை, பாடுகளின் ஞாயிறு என்று சொல்லுவார்கள், குருத்து ஞாயிறு என்று சொல்லுவார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த நாளிலே சிறப்பாக ஒரு ஆரவாரத்தோடு, மகிழ்ச்சியோடு, பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள், குருத்து ஞாயிறு. எல்லா ஆலயங்களிலுமே குருத்தோலையை கையில் வைத்து ஏந்தி கொண்டு பவனியாக இந்த பாடலை நான் முதல்ல பாடின அந்த பாட்டை பாடிக்கிட்டே ஆறாவரத்தோடு குருத்தோலைகளை ஏந்தி அவர்கள் அதை உற்சாகத்தோடு பாடிக்கொண்டே போகிறார்கள். மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு விழா. மாணவர்களே, இந்த குருத்து ஞாயிறிலே, பாடுகளின் ஞாயிறை நாம் எப்படி கொண்டாடுவது? இது கொண்டாடுவதன் நோக்கம் என்ன? இயேசு எதற்காக எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுகிறார்? எதற்கு கழுதையின் மீது செல்லுகிறார்? ஏன் மக்கள் அவருக்கு துணிகளை தரையில விரித்து அவரை வரவேற்கிறார்கள்? ஏன் கையிலே ஓலையை ஏந்தி கொண்டு ஆரவாரத்தோடு பாடுகிறார்கள்? இதையெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நேரத்திலே அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கு மத்தியிலே இயேசு அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? இது எல்லாம் நாம் இன்றைய மன்னாவிலே தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக இன்றைய அனைத்து மன்னாவும் 3 வாசகங்களும் திருப்பாடலும் நம் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, இதை சரிசமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான செய்தியை கொடுப்பதாக இந்த நாளினுடைய செய்தி அமைந்திருக்கிறது. எனவே மனித வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் உண்டு, அதே சமயத்திலே இன்பமும் உண்டு. இன்பம் வருகின்ற பொழுது உற்சாகத்தில் எல்லைக்கு மீறிய நாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம். துன்பம் வந்துவிட்டால் உடனே சோர்ந்து போய், ஐயோ, என் வாழ்க்கை எல்லாமே இழந்து விட்டேனே என்ற தற்கொலை எண்ணம், இனி நான் வாழ முடியாது என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இல்லை பிரியமானவர்களே, இரண்டையும் சரிசமமாக எடுத்து வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஒரு உன்னதமான செய்தியை இந்த நாளிலே இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. குறிப்பாக முதல் வாசகம், 2வது வாசகம், திருப்பாடல், இதெல்லாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து துன்பப்பட போகிறார்.
அந்த துன்பங்களை அவர் தாங்கிக் கொள்ளப் போகிறார், அந்த துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்றுதான் ஒவ்வொரு வாசகங்களும் நமக்கு முன் வைப்பதாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக இந்த நாளினுடைய நற்செய்தி பார்த்தீங்கன்னா லூகாஸ் நற்செய்தி 22ஆம் அதிகாரத்துல எடுக்கப்பட்டிருக்கிறது. 14 அதிகாரம் 23, 54 முடிய எடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய வாசகம். இதை பாடுகளினுடைய நிகழ்வாக பேஷன் நரேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அவர் துன்பப்படுகிற ஒரு நிகழ்வை குறிப்பாக இந்த குருத்து ஞாயிறு நற்செய்தி வாசகத்திலே விரிவாக படிக்க கேட்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் இந்த ப்ராசஸை நடத்தினாரு, எப்படி போய் மரிக்கிறார் அப்படின்னு நாம் சிந்திப்பதற்காக ஒரு பெரிய வாசகமானது ஒரு பெரிய மன்னாவாக இன்று கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நாம சீர்தூக்கி சிந்திக்கிற பொழுது நாம் அனைவருமே நமது வாழ்க்கையில் வருகிற இன்பம் துன்பங்களை ஒரே சரிசமமா அளவுல எடுத்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று சிறப்பாக இந்த நாள் நம்மை அழைக்கிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துக்குள் நுழைந்தார் இல்லையா? அந்த நிகழ்வு எல்லாம் ஒரு சிம்பாலிக்கா அங்கு நடந்த பார்த்த ஒவ்வொரு நிகழ்வுகளை பற்றி நம்ம சிந்திப்போமே ஆழமாக. அதனுடைய கருத்து என்ன, எப்படி அது பயன்படுத்தினார்கள், இதெல்லாமே ஐகானிக் அப்படின்னு சொல்லலாம், சிம்பாலிக் மீனிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வயிறுல நெருப்பு எரியிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ என்ன, அது இன்டைரக்ட் மீனிங், அதுக்குள்ள ஒரு மீனிங் இருக்குது. அவன் வயிறெல்லாம் எரியுது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒரு சிம்பாலிக்கா ஒரு நிகழ்வுகள் இயேசு கிறிஸ்து இந்த குருத்து ஞாயிறு எருசலேம் நகரத்துக்குள் செல்லுகிற பொழுது நடக்கிறது. முதல்ல ஏன் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்தை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திக்கணும். எருசலேம் அப்படின்னு சொன்னா ஒருவரும் எருசலேம் சென்று மரித்ததாக வரலாறு இல்லை. அப்ப எருசலேமுக்கு போனா அங்க மரிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தி அங்கதான் போய் மரிக்க போகிறார் என்ற ஒரு செய்தியானது இயேசு கிறிஸ்து இதுவரை இல்லாத ஒன்றை அந்த இடத்துல நடத்தி காட்டுவதற்காக எருசலேம் ஆலயத்துக்குள் செல்லுகிறார். அப்ப அங்கேயும் போனா மரிப்பு உண்டு, சாவு உண்டு என்ற ஒரு செய்தியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அங்கு எருசலேம் ஆலயத்தை அவர் பயன்படுத்துகிறார், தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவது, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்? பிரியமானவர்கள், யூதர்களுடைய கேலண்டர்ல இது வருடத்தின் முதல் மாதம் நிசான் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த நாளில் தான் அனைவருமே திருவிழாக்களை எருசலேம் ஆலயத்தில் கொண்டாடுவார்கள். இதிலிருந்து 10வது நாள் பாஸ்காவாக அவர்கள் கொண்டாடுவார்கள். எனவே இந்த நாளை இயேசு கிறிஸ்து சிறப்பாக தேர்ந்தெடுப்பதனுடைய நோக்கம் அந்த யூதர்களின் கலாச்சாரப்படி ஆண்டின் முதல் மாதம், முக்கியமான மாதம், கடவுளுடைய அருளை பெறுகிற மாதம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த நாளை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து எருசலேம் நகரத்துக்குள் நுழைகிறார் என்றால் அவர் அந்த முக்கியமான நாட்கள், இந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாட்களை ஆட்டெல்லாம் தேடி வருவாங்க, அது தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள் 4 நாட்களாக அதை பதப்படுத்தி 5வது நாட்கள் அதை பலியிட்டு அவர்கள் விழா கொண்டாடுவார்கள். இதனுடைய சிம்பாலிக் மீனிங் என்ன? இயேசு கிறிஸ்து அங்க போறாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவர் பிடித்து வைத்திருக்காரு. 4 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை அவர் மரிக்க போகிறார் இல்லையா? இதுதான் ஒரு சிம்பாலிக்கு உள்ளார்ந்த ஒரு செய்தியை கொடுப்பதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக, ஏன் இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பயணம் செய்கிறார்? பிரியமானவர்களே, கழுதை என்பது வெளிப்படையாக பார்க்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு அனிமல் இல்லையா? அது யாருமே கண்டுக்கிறது, கழுதை எதுக்கிறத போடா கழுதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது ஒரு சீப்பான ஒரு வார்த்தை, தாழ்வான ஒரு வார்த்தை, அது யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, அது எதுக்கும் உதவாது அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த கழுதையில தான் அவர் அமர்ந்துட்டு போறார் பாருங்க. அந்த கழுதையில அமர்ந்து போகிறது எதை குறிக்கிறது என்றால், வழக்கமாக அந்த யூத கலாச்சாரத்திலே யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை அந்த கோப்பையோடு குதிரையின் மீது அமர்ந்து பவனி வருவார்கள். அந்த குதிரை மீது அவர் வெற்றி என்ற அர்த்தம், வீரன் என்ற அர்த்தம். வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது, சாதித்து விட்டார்கள், வீர வணக்கம் அவர்களுக்கு என்று சொல்லுவார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள போகிற பொழுது கழுதை மீது வருகிறார். அப்ப அந்த கழுதை மீது வருகிற பொழுது அவர் அந்த வெற்றியை யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். அவரும் வெற்றி பெற்று விட்டார், வெற்றி வீரனாக இந்த எருசலேம் நகருக்குள் வருகிறார் என்று சொல்லி கழுதை ஒரு தாழ்ச்சியின் அடையாளம், இவர் தாழ்ச்சியான ஒரு அரசன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒரு அமைதியின் அரசன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே தான் குதிரைக்கு பதிலாக கழுதையை தேர்ந்தெடுக்கிறார். இது சிம்பாலிக் என்னதுன்னா,
யூதர்கள் செய்தது, பரிசேயர்கள் செஞ்சதுக்கு மாறாக இது நான் அல்ல, இப்படி இல்லை, கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று சொல்லி ஒரு ஏழ்மை தாழ்ச்சியை பற்றி விளக்குவதாக ஒரு இன்டைரக்ட் மீனிங் இதுல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான்காவதாக ஓசன்னா என்ற ஆர்ப்பாட்டம், ஆரவாரம். பிரியமானவர்களே, ஓசன்னா என்றால் என்ன? வாழ்க என்று அர்த்தம், அல்லது அல்லேலூயா என்று அர்த்தம். போற்றுவதற்கான ஒரு வார்த்தை. கடவுளை போற்றுகிறார்கள், நன்றி சொல்லுகிறார்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். பிரியமானவர்களே, ஓசன்னா ஓசன்னா என்று அனைவருமே சேர்ந்து மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு போற்றி பாடுகிறார்கள், கைகளை கால்களை விரித்து ஆடுகிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து நல்ல காரியங்களை அவர்களுக்கு செய்திருக்கிறார். அந்த யூதர்கள் மத்தியிலே ஒரு சில நல்லவர்கள் இருக்கிறார்களா? 2 நாட்கள் முன்பாக நம்ம படித்தோம் இல்லையா, தியானித்தோம். அந்த யூதர்கள் மரியாவிடம் சென்ற பொழுது ஒரு சிலர் இயேசுவை பார்த்து நம்பினார்கள் என்று வாசித்தோம். அப்படி நம்பின ஒரு யூதர்களும் இருக்கிறார்கள். இயேசு வல்லவர், அவர்தான் எங்களுக்கு அரசன் என்று நம்பிய ஒரு சிறு கூட்டமும் அங்கு இருந்தது. எனவே அப்படிப்பட்ட மக்கள் தான் ஆரவாரத்தோடு ஓசன்னா ஓசன்னா, நீ வாழ்க நீ வாழ்க என்று வாழ்த்துகிறார்கள், பாடுகிறார்கள். அங்க இந்த வார்த்தை ஓசன்னாங்கிற வார்த்தை என்னவா மாறப்போகுதுன்னா, அது சிம்பாலிக்கா இன்னைக்கு ஓசன்னான்னு சொல்ற அந்த வாய் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, ஒரு 4 நாட்களுக்கு பிறகு ஒழிக ஒழிக சிலுவையில் அறையும் என்று சொல்ல போகிறது. இதுதான் ஒரு சிம்பாலிக். ஓசன்னா ஒரு புகழ்ச்சியோ கொடுக்குறாங்க. ஐயோ, என்னை புகழ்ந்து பேசுறாங்களே, என்னை ரொம்ப தூற்றுறாங்களே, அந்த இயேசு கிறிஸ்து அப்படியே உச்சத்துக்கு போயிடல, புகழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு போகல. அவர் மனசுக்குள்ள யோசிச்சு வர, அதை நம்ம பிறகு நம்ம தியானிக்கலாம். பிரியமான அந்த ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்ற அந்த உதடுகள் இன்னும் கொஞ்ச நாள்லயே ஒழிகன்னு சொல்லுவாங்க. அதுதான் மனிதன் இந்த நாக்குல எலும்பு இல்லையா, எப்படி வேணாலும் திருப்பி பேசுங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். இன்னைக்கு சொல்ற அந்த யூத மக்களுடைய ஓசன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ஒழிக என்று சொல்ல போகிறார்கள். இதுதான் ஒரு அடிப்படையாக வைத்து இந்த ஓசன்னா என்ற ஒரு கீதம் கடவுளை புகழுகிறார்கள். இவர் இந்த அரசன், அமைதியின் அரசன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த வார்த்தை கூட மாறுவதை நாம் பார்க்கலாம். 5வதாக இந்த நிகழ்வில் இயேசுவினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே பயங்கர ஆடவரமா இருக்கு. அந்த சீனை நினைச்சு பார்க்கும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? 2 பக்கம் மக்கள் இருக்கிறாங்க, துணிகளை விரிக்கிறாங்க, கழுதை மேல அவர் உட்கார்ந்து போறாரு, ஓசன்னான்னு சொல்லி ஒலிவ மலையை கிளையெல்லாம் ஒடிச்சு ஆட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் இருக்கிறப்போ இயேசு அந்த கழுதை மேல அப்படியே அமைதியா உட்கார்ந்து பார்த்து திங்க் பண்றாரு. இதெல்லாம் எப்படி மாறப்போகுது? இதெல்லாம் உண்மை இல்லை. இதுக்கு பின்னாடி, இந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னாடி ஒன்று நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சு போறாரு. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அங்க துணியெல்லாம் விரிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த துணியை விரிக்கும் பொழுது இயேசுக்கு அவ்வளோ தூய்மையா அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த துணி விரிப்பு இன்னும் கொஞ்ச நாட்கள், 4 நாளுக்கு பிறகு அவருடைய உடம்பிலே ஒரு துணியும் இல்லாமல் இருக்க போகிறது என்பதை நினைவு கூறுகிறார். இயேசு அப்படின்னு நினைச்சு பார்க்குறேன். ஆமா, இப்ப துணியை போடுறாங்க, எல்லா துணியும் விரிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய உடம்புல ஒரு துணி இல்லாமல் எல்லாத்தையும் கிழிச்சு எடுக்க போறாங்க. அந்த மனநிலையே அவருக்குள் வருகிறது. 2வதாக அந்த ஒலிவ மலை கிளைகளை எடுத்து அப்படியே ஓசன்னான்னு பாருங்க. அந்த கிளை எல்லாம் இலைகளாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது. இன்னும் சிறிது காலத்திலே அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து வெறும் முள்களாக தோன்றி அது எனக்கு முள்முடியாக சூட்டப் போகிறார்கள் என்று அந்த ஒலிவ மர கிளைகளை பார்த்து அவர் மனநிலை அப்படியே யோசிக்கிறது. அடுத்ததாக பார்க்கிற பொழுது ஓசன்னா ஓசன்னாங்கிற அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அவர் யோசிக்கிறார். அவருடைய மனநிலை இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஒழிக அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த மனநிலையோடு அவர் போயிட்டே இருக்கிறாரு. இன்னுமாக அவருடைய வாழ்க்கையில அந்த கூட்டம் இருக்கிறது இல்லையா, 2 பக்கமும் அவ்வளோ கூட்டம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கூட்டம் யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு 2 பக்கம், வலப்பக்கம் இலப்பக்கம் மட்டும் 2 கள்வர்கள் இருப்பாங்க. அவர்கள் மத்திய நான் சாக போகிறேன். இங்க பெரிய கூட்டம் 2 பக்கம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல 2 கள்வர்கள் மத்தியில் நான் மரிக்க போகிறேன் என்ற அந்த மனநிலை இந்த நேரத்தில் அவருக்கு வருகிறது. பிரியமானவர்களே, இப்படி இயேசுவினுடைய வாழ்க்கை, அவருடைய மனநிலை இந்த நாளிலே குருத்து ஞாயிறிலே எருசலேம் நகருக்குள் செல்லுகிற பொழுது இது எல்லா ஒரு மைண்டுக்குள்ள அப்படியே வச்சு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போகிறார். பிரியமானவர்களே, இதோ நாம் சிறப்பாக ஓசன்னா என்று மகிழ்ந்து ஆரவாரம் செய்கிற இந்த நாளிலே ஒரு பெரிய செய்தியை நான் தொடக்கத்தில் சொன்னது போல் கொடுக்கப்படுகிறது.
இன்று போற்றுகிற அந்த உதடுகள் இன்னும் சிறிது நேரத்திலே அவர்களை தூற்றுபவர்களாக மாறுகிறார்கள். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நமது நாக்குல எலும்பு கிடையாது, அதனால அது எப்படி வேணாலும் வளைஞ்சு வளைஞ்சு மாறிக்கும், மனநிலை மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த ஓசன்னா என்ற கீதம் குருத்து ஓலை ஞாயிறு குருத்துகளை எருசலேம் நகரத்தில் அவர்கள் பயன்படுத்தது ஒலிவ மர கிளைகள், அதில் இலைகள் அழகாக பசுமையாக இருந்தது. அந்த ஒலிவ மரம் நமக்கு நாட்டில் இல்லை, நம்ம எல்லாமே தென்னை மட்டை இல்லையா, தென்னை ஓலை ஏந்தி கொண்டு நம்ம இந்த குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். இது சிம்பாலிக்காக தான். இது என்ன அர்த்தம்? அவர் உயர்த்தப்பட வேண்டும், வாழ வேண்டும், அவர் அரசராக இருக்கிறார், அமைதியின் அரசர், எங்களுடைய அரசர் என்று நினைத்து அந்த நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த குருத்து ஞாயிறு சிறப்பாக பாடுகளின் ஞாயிறாகவே கொண்டாடப்படுகிறது. இதில் நாம் வாழ்வில் வருகிற இன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிசமமாக ஏற்றுக்கொண்டால் வாழ்வில் வெற்றி என்ற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சிறப்பாக சொல்லுகிறார். அதோடு கூட நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில இப்படிப்பட்டவர்கள் மத்தியில நாம் எப்படி இருக்க வேண்டும்? எதற்கும் தயாராக இருக்க வேண்டும், பயந்து ஓடக்கூடாது, துணிச்சலாக எதையுமே சந்திக்கணும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம பயந்து ஓடிட்டோம் அப்படின்னா நம்ம கோழையா மாறி விடுகிறோம். வாழ்க்கையில கூட பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாக்கா, கடன் பிரச்சனை வந்துடுச்சு, காதல்ல தோல்வி ஆயிடுச்சு, இவன் என்னை ஏமாத்திட்டான், என்னால் இனி வாழ முடியாது, எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? இனி நான் வாழக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கலாம், இல்ல இந்த இடத்துல கூட வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம். அப்படி கோழை மனதோடு இருக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த நாள் ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து துணிச்சலாக, இந்த மக்கள் தான் பிடிச்சி இவரை அடிக்க போறாங்க, சாகடிக்க போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, இருந்தாலும் இயேசு கிறிஸ்து துணிச்சலோடு, வா என்ன நடக்குது நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு பாருங்க. பிரியமானவர்களே, இந்த ஒரு துணிச்சல் கிறிஸ்துவ ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். துன்பங்களையும் அவமானங்களையும் அல்லல்களையும் நாம் நேரடியாக சந்திக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம் முன் வைக்கிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று திருப்பாடல் 22 என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தியானத்திலே கூட என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர், இவ்வளவு நாள் என்ன அப்படியே ஒரு கையில ஒரு பொக்கிஷமா பாதுகாத்து வந்தீங்களே, பொக்கிஷமே என்னை வழி நடத்துனீங்களே, நல்லது செஞ்சனே, ஆனா என்னை கைவிட்டு விட்டீரே என்று இதையெல்லாம் நினைத்து அவருக்குள் ஒரு பெரிய பூகம்பம் எழுந்து கொண்டே இருந்ததைத்தான் இந்த திருப்பாடல் கூட அழகாக அமைந்திருக்கிறது. திருப்பாடல் 22 என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டேன். பிரியமானவர்களே, இப்படி ஒரு சில நேரங்களிலே நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது சொல்லுவோம் இல்லையா வழக்கமா, கடவுளே நான் இவ்வளவு நாள் கோயிலுக்கு வந்தனே, இவ்வளவு நாள் நான் 40 நாள் மாலை போட்டுட்டு ஜெபம் பண்ணனே, இன்னைக்கு என் குடும்பத்துல இப்படி ஒரு பெரிய விஷயம் நடந்துடுச்சு, எனக்கு ஏன் கை விட்ட கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன், என் கூட இருக்க மாட்டியா நீ, இப்படி என்னை கை விரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவோம் இல்லையா. அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இருந்து புலம்புகிற ஒரு செய்தியாக இந்த நாளிலே திருப்பாடல் 22 கொடுக்கப்பட்டிருக்குது. என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர். கடவுள் கைவிடல, இன்னும் கூடவே இருக்க போகிறார் என்ற ஒரு செய்தியை கூட மறைமுகமாக வைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் மனிதர்களாக நாம் ஒரு சில நேரம் புலம்புவோம் இல்லையா, ஏன் கடவுளை கைவிட்டுட்ட. அப்போ முடிவு எடுத்துருவோம், இனி நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு என்ன நல்லா செஞ்சாரு, என் புள்ள இறந்து போயிட்டானே, என் கணவர் இறந்து போயிட்டாரு, கடவுள் கை விட்டுட்டாரு, என்ன அனாதையை விட்டுட்டாரே, அதனால நான் இனி கோயிலுக்கு போக மாட்டேன், இனி அந்தோனியார் கோயிலுக்கு போக மாட்டேன், இனி வேளாங்கண்ணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துறோம் இல்லையா. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஒரு செய்தி. இல்ல கடவுள் கைவிட மாட்டார், இன்னும் துன்பத்துல கூட அவர் உங்களோடு இருந்து பயணிப்பார் என்ற ஒரு செய்தியை கூட மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தவக்காலத்துடைய 40வது நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு ஓசன்னா கீதம் பாடி இயேசுவினுடைய பாடுகளின் ஞாயிறை தொடங்குகிறோம். இந்த வாரம் பிரியமானவர்களே புனித வாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு புனித வாரம். இந்த புனித வாரத்திலே நல்ல பண்புகள், புனித நிலை அடைவதற்கு நல்ல முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்த புனித வாரத்தை 40 நாள் முடிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. இன்னும் வருகிற இந்த 6 நாட்களிலே சிறப்பாக நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்க, இன்னும் ஜெபத்தில் ஆர்வமாக இருக்க, பாவங்கள் நினைத்து ஒருவேளை பாவ அறிக்கை செய்யல அப்படின்னு சொன்னா, தியான நேரத்துல மற்ற வாய்ப்புகள் பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா, இந்த புனித வாரத்துல அனைவரும் சென்று பாவ அறிக்கை செய்துவிட்டு நல்ல மீட்பை அடைந்து கொள்ளலாம், புனிதர்களாக வாழ முயற்சிக்கலாம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம்.
சிறப்பாக பாடுகளின் ஞாயிறை இன்று தொடங்குகிறோம். தவக்காலத்தின் 40வது நாள், வாரத்தின் முதல் நாள். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இரும். இதோ இந்த புனித வாரத்துக்குள் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். வருகிற ஒவ்வொரு நாட்களுமே புனித நாட்களாக நாங்கள் எண்ணி நல்ல செயல்கள் செய்து பிறரை துன்புறுத்தாமல், பிறரை பழி வாங்குகிற எண்ணத்தில் இல்லாமல் பிறருக்கு நல்லதே செய்ய, நல்லவர்களாக வாழ, ஜெப வீரர்களாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு புனித தன்மையில் வாழ்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பையும் வழியும் காட்டுவீராக. சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் எங்களோடு தங்கும். நாங்கள் நினைக்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உமது துணை இருக்கட்டும், உமது ஆதரவு இருக்கட்டும். நீர் இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது என்ற மனநிலங்கள் பெறுகிற மக்களாக வாழ கிருபை செய்வீராக. தொடர்ந்து தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையுமே தனிப்பட்ட விதத்தில் உன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களை அபரிவிதமாக ஆசீர்வதியும். உடல் வியாதிகள், மன வியாதிகள், இன்னும் குடும்பத்திலே உறவுகள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விட வேண்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு வாழ, மன நிறைவோடு இருக்க, தெளிவாக அவர்கள் ஒவ்வொரு செயல்களும் செய்வதற்கு ஞானத்தை கொடுப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று புனித வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.